இந்த கண்டென்ட் எல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் மார்ஜின் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க 2 லைன் ஸ்பேஸ் விடணும். 2 லைன் ஸ்பேஸ் ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும், இன்னொன்னு நாம விடணும். ஓகேங்களா, இது 2 லைன் ஸ்பேஸ். அடுத்தது டியர் ஸ்டார் இல்லைன்னா வெறும் ஸ்டார் அப்படி கிட்ட இருக்கலாம், இல்ல டியர் ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு மேடம் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, நமக்கு அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை ஃபார்ம் பண்ணணும், டைப் பண்ணணும். நம்ம டியர் சார்ன்றது டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். இங்க பாருங்க, ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும், இன்னொன்னு நாம லீவ் பண்ணணும். லீவ் பண்ணதுக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் லீவ் பண்ணதுக்கு அப்புறம் 5 லெட்டர் ஸ்பேஸ். நம்ம எப்படி நம்ம ஸ்பீட்ல வந்து 5 லெட்டர் ஸ்பேஸ் விடுறோமோ ஸ்பேஸ் பார்ல, சேம் இங்க 5 லெட்டர் ஸ்பேஸ் லீவ் பண்ணணும். டியர் சார் ஆர் மேடம் எது கூட கொடுக்கலாம், 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஸ்பீட்ல என்ன பண்ணணுமோ 5 லெட்டர் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுவோம். சேம் இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப். இப்போ நம்ம 5 லெட்டர் ஸ்பேஸ் லீவ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணலாம். 1 2 3 4 5 நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணலாம். 2 பேரா டைப் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஸ்மாலா சின்னதாக தான் நான் அந்த கண்டென்ட்டை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம ஃபுல்லாக தான் நம்ம டைப் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் 2 லைன்ஸ் மேலே இருக்கிற பேராகிராஃப் 2 லைன், கீழே இருக்கிற 2 லைனில் விட்டுருக்கேன். ஓகேங்களா, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் அதை விட்டுருக்கேன், நீங்கள் டைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம 2 பேரா டைப் பண்ணியாச்சு. நம்ம புக்கில் கொடுத்த 2 பேராவும் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். மேலே 2 லைன் ஸ்பேஸ், கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி பிளஸ் வந்து அவங்களோட நேம் டைப் பண்ணணும். ஓகேங்கண்ணே, இவ்வளவுதான் லெட்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து நம்ம இந்த யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி எப்படி சென்டர் பண்றது, பிளஸ் வந்து நேம் எப்படி சென்டர் பண்றதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லியை வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்றோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 கமாவையும் சேர்த்திக்கணும். அப்ப யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லின்றது 17 லெட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி வந்து நம்ம ரைட் சைட் மார்ஜின்ல தான் நம்ம டைப் பண்ணோம். இதோட கால்குலேஷன் வந்து 17 கமாவை சேர்த்திக்கணும். பிளஸ் வந்து கீழே இருக்கிற நேமும் வந்து கவுண்ட் பண்ணா நமக்கு 17 தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லியை நம்ம டைப் பண்ணோம். யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி டைப் பண்றப்போ நம்மளோட கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து 17. அதுக்கு 17 வந்து 60 minus 17 is equal to 60 minus 17 is equal to 43.